வணக்கம் அன்பு மாணவர்களே. நம்ம இந்த பதிவுல பார்க்க போற விடயம் பரப்பளவு சுற்றளவு தொடர்பாக ஒரு பிரச்சனமாக காணப்பட போகுது. உங்களுடைய காபோதர சாதாரண தர பரீட்சையை பொறுத்த மட்டும் உங்களுடைய முதலாவது வினா பத்திரத்துல இரண்டாவது பகுதியில வர இரண்டாவது வினா இந்த பரப்பளவு சுற்றளவு தொடர்பாக ஒரு வினாவாக காணப்பட போகுது. எனவே இது வந்து கட்டாயமா வினாவுக்கு என்ன கேட்டாங்க, ஒரு பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு வினா. இது வந்து கூட்டு தளவுருவாக, அதாவது நமக்கு என்ன கேட்டாங்க, தளவுருக்கள் படிச்சிருக்கோம். எப்படி முக்கோணம், சதுரம், செவ்வகம், சரிவகம், இணைகரம், இந்த மாதிரி நீங்க தளவுருக்கள் படிச்சிருக்கீங்க. இதனுடைய பகுதிகளை இணைச்சி என்ன செய்யப்படும் கேட்டாக்க உங்களுடைய வினா வர போகுது. நமக்கு இங்கே தரப்பட்ட வினா ஒரு செங்கோண முக்கோணையும் ஒரு செவ்வகமும் கால்வட்ட பகுதியை அமைச்சு இந்த ஒரு வினா வந்து என்ன படம் பருமடி படமாக தரப்பட்டிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு இந்த பகுதியை வந்து என்னன்னு கேட்டாக்க ஒரு மேடையாகும், அதாவது ஒரு இது வந்து ஒரு மைதான அமைப்புல பார்த்திருக்காங்க. அதுல இது மேடையாகவும் இந்த செங்கோண முக்கோண பகுதியை வந்து உங்களுக்கு வந்து ஒரு தரிப்பிடமாகும், அதாவது வாகன தரிப்பிடமாகவும் ஏனைய பகுதி வந்து விளையாட்டு மைதானமாகவும் இங்க சித்தரிக்கப்பட்டு இந்த படம் தரப்பட்டிருக்கு. இதுல உங்கள்ட்ட கேட்கப்பட்டுள்ள முதலாவது வினா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பரப்பளவா கேட்டிருக்காங்க. இந்த ABR இந்த பகுதியினுடைய பரப்பளவு, இதனுடைய பரப்பளவு பார்க்க போறது அது வந்து என்ன கேட்டாக்க ஒரு ஆரைச்சிறையினுடைய பரப்பளவாக தரப்பட்டிருக்கு. ரைட். அப்ப நம்ம வந்து என்ன கேட்டாக்க முதல் ஆரைச்சிறை பரப்பளவுக்கான சமன்பாடை எழுதுவோம். தீட்டாவின் கீழ் 360 தர பை ஆர் வர்க்கம். இது தர கேட்டாக்க ஒரு ஆரைச்சிறையினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடாக காணப்பட போகுது. இந்த தெரியா கணியங்களை நம்ம என்ன செய்ய முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும். அப்ப இலகுவாக காணப்படும். நம்ம கணக்கு செஞ்சு போறதுக்கு தீட்டா எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். பை வந்து என்னன்னு கேட்டாக்க 22 கீழ் 7 காணப்படும். ஆர் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப நமக்கு இந்த வினாவை செய்யறதுக்கு இந்த தீட்டாவினுடைய பெருமானமும் ஆரினுடைய பெருமானமும் நமக்கு என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும். ரைட். இந்த படத்துல இந்த பாருங்க, உங்களுக்கு செங்கோணம்னு தந்திருக்காங்க. அப்ப செங்கோணம் தந்திருந்தாக்க இந்த தீட்டாவினுடைய பெருமானம் 90 பாகையாக காணப்பட போகுது. இப்ப பார்க்க போறோம் கேட்டாக்க ஆரைய கண்டுபிடிக்கணும். ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு படத்துல ஏதாவது ஐடியா தந்திருக்காங்கன்னு பார்த்தா, இந்த பக்கத்தினுடைய RP, இந்த பக்கத்தினுடைய சந்திக்கு இந்த புள்ளி, இந்த பகுதியினுடைய இந்த பகுதியும் சமன் தந்திருக்காங்க. இதுக்கு இது சமன் தரப்பட்டிருக்கு. இது வந்து 14 சென்டிமீட்டர், உங்களுக்கு 14 மீட்டர்ல தரப்பட்டிருக்கு. 14 மீட்டர் நாங்க படத்துல தரப்பட்டிருக்கு. அவ்வாறா இருந்தா இது 14 இருந்தா இந்த RBங்கிற பகுதியும் 14 மீட்டராக காணப்படும். அந்த பகுதி 14 இருந்தா ARம் 14 காணப்படும். ஏன்னு கேட்டா இது வந்து ஒரு வட்டத்தினுடைய என்னது ஆரைகள் 2, அதாவது ஆரைச்சிறை 2 ஆரைகளை உருவாக்கி அமைச்சுதான் இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கும். எனவே ஆரைச்சிறை இருந்தா ஆரைகள் சமன். எனவே இந்த பக்கம் 14 இருந்தா அந்த பகுதியும் 14 காணப்படும். அப்ப நமக்கு முன்னைக்குல வந்து என்ன கேட்டாக்க ஆரை 14 மீட்டருங்கிறதையும் நம்ம கண்டறிஞ்சிட்டோம் இந்த வினாவுல. இப்ப இதை பிரதிட்டு சரியோ இதோடைய பரப்பளவை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அடுத்த ஸ்டெப்ஸ். வாங்க போவோம். தீட்டாவினுடைய பெருமானம் 90 கீழ் 360 பாகை தர 22 கீழ் 7 தர ஆறுடைய வர்க்கம். ஆர் 14 மீட்டர் தர 14 மீட்டர். ரைட். இப்ப பாருங்க, நம்ம விரிவாக்கத்தை எழுதிட்டோம். அதுக்கு இந்த சமன்பாட்டுக்கு இப்ப சுருக்க வேண்டியதுதான். ரைட். சுருக்குனீங்கன்னாக்க பாகி சுருக்கப்பட்டோம். 90க்கு 360 சுருக்குனீங்கன்னா 4 மேல் 1, 7க்கு 14 சுருக்குனீங்கன்னாக்க 2, 4க்கு 2 சுருக்குனீங்கன்னா இங்கனைக்குல 2, 2க்கு 21 சுருக்குனீங்கன்னா 11. அப்ப 11 14ஆல பெருக்கணும். ரைட். அது உங்களுக்கு கேட்க தெரியும். 14 14 4 5. எனவே 154 மீட்டர் வர்க்கம் என்ன செய்யணும் கேட்டாக்க உங்களுக்கான விடை கிடைக்க பெற்றிருக்கும். ரைட். அப்ப 154 மீட்டர் வர்க்கம் எதனுடைய பரப்பளவாக காணப்பட போகுது? இந்த பகுதியினுடைய ARBங்கிற இந்த என்னது அரை கால்வட்டத்தினுடைய பரப்பளவாக காணப்பட போகுது.
அதை வந்து இங்க என்னது மேடையும் தந்திருக்காங்க. எனவே மேடையின் பரப்பளவை நீங்க இந்த முறையில தான் கணக்கிடுவீங்க. அப்ப மேடையோட பரப்பளவுக்கு 154 மீட்டர் வர்க்கம்னு உங்களுக்கு விடை என்ன செய்யப்பட்டிருக்கும், கிடைக்க பெற்றிருக்கும். ரைட், இது ஓகேவானு பாருங்க. அடுத்த வினாவுக்கு போவோம். இரண்டாவது வினா வந்து எப்படி அமைப்பு கேட்டாங்க. விளையாட்டு வீரன் ஒருவன் விளையாடக்கூடிய பகுதியை மட்டும் என்ன கேட்டாங்க கேட்டிருக்காங்க. அதாவது அப்ப என்ன கேட்டாக்க, இந்த செவ்வக பகுதியில இன்னைக்குல பாருங்க, இது வந்து மேடையாம், இது வந்து வாகன தரப்பிடமாம். அப்ப இது ரெண்டும் தவிர்த்து ஏனைய பகுதிகளில் தான் ஒரு விளையாட்டு வீரன் விளையாட முடியும். அப்ப நம்ம இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி, சரியா? இப்ப இதை கண்டுபிடிக்க போறோம். இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்வீங்க கேட்டாக்க, திரும்ப இந்த செவ்வக பகுதியினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பீங்க. செவ்வக பகுதியுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சீங்கன்னாக்க இந்த பாருங்க இப்படி வரப்போகுது. ரைட், இதுதான் செவ்வகம். இது என்ன செய்வீங்க கேட்டாக்க, இங்கனைக்குல ஒரு செங்கோண முக்கோணம் தரப்பட்டிருக்கு, இங்கனைக்குல உங்களுக்கு கால் வட்டம் தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரெண்டு பகுதியும் இதுல இருந்து நீக்கி விட்டீங்கன்னாக்க ஏனைய பகுதி என்ன செய்யணும் கேட்டாக்க, இவ்வாறான ஒரு பகுதியில மாணவர்கள் என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. அதை கண்டுபிடிக்கக்கூடியதா காணப்படும். அதுக்கு என்ன செய்யறீங்க, முதல் செவ்வக பகுதியினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த பகுதியோட பரப்பளவோடு நம்ம கண்டுபிடிச்சிட்ட முதல் வினாவில, அடுத்து இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் செவ்வக பகுதியினுடைய பரப்பளவு வந்து கழிச்சு விட்டீங்கன்னாக்க உங்களுக்கு விளையாடக்கூடிய பகுதியினுடைய பரப்பளவை கண்டு கொள்ளக்கூடியதா காணப்படும். இவ்வாறு தானே செய்யறாக்க இந்த வினாவுக்கான விடையை நீங்க அணுகி இருக்கணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தான் செய்வோம். முதலாவது வந்து உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது என்னன்னு கேட்டாக்க, செவ்வகத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பீங்க. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். ரைட், இதனுடைய நீள பகுதியும் அகலப்பகுதியும் கண்டுபிடிக்கணும். ரைட், எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க பாருங்க, இலகுவான முறையில முதல்ல மேல கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து இது வரைக்கும் 36 மீட்டர் தந்திருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 14 மீட்டர். எனவே இரண்டையும் கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 36 14 கூட்டினா 50 மீட்டர்னு வரும். ரைட், என்கிட்ட காணவங்களை பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் 36 மீட்டர் போட்டு கண்டுபிடிச்சிருக்க கூடும், சரியா? ஆனா 36 மீட்டர் வர முடியாது. ஏன்னா இங்க பாருங்க, இது பகுதி 14 இருக்குது. அப்ப மிகுதி பகுதியை 36 14 கழிச்சீங்கன்னாக்க இது 12 மீட்டரா காணப்படுமா? காணப்படாது, சரியோ? அதனால எப்படி ஆன்சர் எடுத்துருப்பீங்கடா, இந்த பகுதி 14, இது 36, எனவே 50 மீட்டர் என்ன செய்யுங்கிற நீளத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப நீள பகுதி எவ்வளவு செவ்வகத்தினுடையது? 50 மீட்டராக காணப்படும். அவ்வாறா இருந்தா மாணவர்களே, அகலம் வந்து இது 14 மீட்டர், இது 14 மீட்டர், எனவே 28 மீட்டராக காணப்படும். அதப்ப இதுல என்ன செய்வீங்க, பெருக்கி விடணும். அப்ப நீளம் 50 மீட்டராகவும் அகலம் 28 மீட்டராகவும் காணப்படும். அப்ப 50 மீட்டரையும் 28 மீட்டரையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு நீளம் வரும் மீட்டர் வர்க்கம் 1400 மீட்டர் வர்க்கம் உங்களுக்கு என்ன செய்யறதுங்க விடை கிடைக்க பெற்றிருக்கும். இது 1400 மீட்டர் வர்க்கம் வந்து எது? செவ்வக பகுதியினுடைய பரப்பளவு. ரைட், அப்ப செவ்வக பகுதியோட பரப்பளவு முதலாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்க இதுல என்ன செய்யணும்னு கேட்டாக்க, இந்த முக்கோண பகுதியினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். ரைட், முக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். என்ன சமன்பாடு? இரண்டாவது வினா, இரண்டாவது பகுதி. இதுல முக்கோணிய பரப்பளவு. முக்கோணுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். இதுல வந்து அரை தர அடி தெரியும் உங்களுக்கு. இதை அடிய எடுத்தீங்கன்னாக்க இந்த பகுதியை இது வந்து செங்குத்து உயரம் அமையும். ஏன்னு கேட்டா இது வந்து செங்கோணம் கோணி. எனவே இந்த பகுதியை நீங்க அடியா எடுத்தீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு என்ன அமையும்? செங்குத்து உயரம் அமையும். இந்த பக்கத்தை எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு என்னது? செங்குத்து உயரம் அமையும். அப்ப எப்படி மாத்தி என்ன செய்யும் அமையும்? கவனமா கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. நான் அரை தர இந்த பகுதியை அடியா எடுக்கிறேன் 15 மீட்டர். தர இந்த பகுதியை செங்குத்து உயரமா எடுக்கிறேன் 8 மீட்டர். இவ்வாறு தான் செஞ்சிருப்பீங்க. இதற்கான ஆன்சர்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க. இப்ப இதை சுருக்க வேண்டியதுதான். 2க்கு 8 சுருக்கினீங்கன்னா 4 மீட்டர். இதுக்கு பெருக்கி விட்டீங்கன்னாக்க 15 4
60 மீட்டர் வர்க்கமா காணப்பட போகுது. 60 மீட்டர் வர்க்கம் வந்து என்னன்னு கேட்டாக்க இந்த முக்கோண பகுதியினுடைய பரப்பளவா காணப்படும். இப்ப ஆல்ரெடி நீங்க என்ன செய்யுங்க, இந்த பகுதியுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சீங்க. எத்தனை வந்துச்சு உங்களுக்கு? 154 மீட்டர் வர்க்கம் வந்துச்சு. இந்த பகுதியுடைய பரப்பளவு உங்களுக்கு 60 மீட்டர் வர்க்கம் வந்துச்சு. அப்ப இது ரெண்டையும் கூட்டி விட்டுட்டு இருந்து கழிப்பீங்க. இந்த 1400 மீட்டர் வந்து கழிக்கணும். அப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்வீங்க நீங்க? 1400ல இருந்து 1400 மீட்டர் வர்க்கத்துல இருந்து கழிக்கணும். இந்த முதல்ல கண்டுபிடிச்ச இந்த 154 மீட்டர் வர்க்கம் சக 60 மீட்டர் வர்க்கத்தை இது ரெண்டையும் கூட்டி 1400 மீட்டர் வர்க்கத்துல என்ன செய்வீங்க? கழிப்பீங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க பெறும் 214 மீட்டர் வர்க்கம். அதுல இருந்து கழிப்பீங்க 1400 மீட்டர் வர்க்கத்துல இருந்து 214 மீட்டர் வர்க்கத்தை கழிப்பீங்க. கழிச்சீங்கன்னாக்க 6 8 1186 மீட்டர் வர்க்கம் உங்களுக்கு ஆன்சர் வர பெற்றிருக்கும். எத்தனை ஆன்சர் வந்திருக்கும்? பார்த்துக்கோங்க. 1186 மீட்டர் வர்க்கம் உங்களுக்கான விடை என்ன செய்யப்பட்டிருக்கும்? கிடைக்க பெற்றிருக்கும். எனவே அப்ப இதுக்கான ஆன்சர் இருக்கிற முறையை பிரச்சனை பார்ப்போம் வாங்க. முதலாவதா நீங்க என்ன செய்வீங்க கேட்டாக்க செவ்வகத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பீங்க. இந்த அடுக்கு நீளம் தராங்கள, இதுல நீளத்தை எவ்வாறு கண்டுபிடிச்சோம், அகலத்தை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது இதுல உள்ள டெக்னிக். அதை கவனமா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு 1400 மீட்டர் வர்க்கம் ஒரு ஆன்சர் கிடைக்க பெற்றிருக்கும். அடுத்தது முக்கோண பகுதியினுடைய பரப்பளவு. இந்த முக்கோண பகுதியினுடைய பரப்பளவு வந்து அரைத்தர அடித்தர செங்குத்துயர முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடாக காணப்பட போது இதுல அரைத்தர அடிய வந்து நீங்க இந்த 15 மீட்டர் எடுத்தீங்கன்னாக்க இந்த 8 மீட்டர் உங்களுக்கு என்ன காணப்படும் கேட்டாக்க செங்குத்துயரமா காணப்படும். மாறாக 8 மீட்டரை நீங்க வந்து அடியா எடுத்தீங்கன்னாக்க 15 மீட்டர் உங்களுக்கு செங்குத்துயரமா காணப்படும். ஏன்னு கேட்டா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணி. அதான் இதனுடைய கான்செப்ட். எனவே நான் 15 மீட்டரை அடியா எடுத்திருக்கேன், அதனால 8 மீட்டர் எனக்கு செங்குத்துயரமாக அமைய பெற்றிருக்கு. இதை சுருக்கினீங்கன்னாக்க 60 மீட்டர் வர்க்கம் வரது. ரைட். இப்ப இந்த 60 மீட்டர் வர்க்கம் வந்து முக்கோண பகுதியினுடைய பரப்பளவாக காணப்படும். ஆல்ரெடி நீங்க இந்த கால்வடத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க 154 மீட்டர் வர்க்கம். அப்ப இது ரெண்டையும் கூட்டுவீங்க. கூட்டினீங்கன்னாக்க 214 மீட்டர் வர்க்கம் விடையாக கிடைக்க பெறும். இப்ப இந்த 214 மீட்டர் வர்க்கத்தை எதிர்ந்து கழிப்பீங்க கேட்டா செவ்வக பகுதியினுடைய பரப்பளவுல இருந்து கழிப்பீங்க. அப்ப 1400 மீட்டர் வர்க்கம் செவ்வகத்தினுடைய பரப்பளவு, அதுல இருந்து என்ன செஞ்சிருப்பீங்க? 214 மீட்டர் வர்க்கத்தை கழிச்சிருப்பீங்க. அதுல இருந்து கழிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு 1186 மீட்டர் வர்க்கம்ங்கிற விடை வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க கிடைக்க பெற்றிருக்கும். அது வந்து இந்த மாணவர்கள் வந்து என்னது அல்லது வீரர்கள் வந்து விளையாடக்கூடிய பகுதி, இந்த பகுதியினுடைய பரப்பளவாக அமையும். எவ்வளவு? 1186 மீட்டர் வர்க்கம். இவ்வாறுதான் மாணவர்களை இந்த 2வது வினாவுக்கான விடையை நீங்க அணுகிற முறையாக காணப்பட போது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம என்ன செய்வோம் கேட்டாக்க 3வது வினாவை நோக்கி நகர்வோம். உங்களுக்கு 3வது பிரச்சனை கேட்கப்பட்டிருக்கு. வீரன் ஒருவன் விளையாட்டு மைதானத்தை சுற்றி வாரானா இருந்தா சுற்றி வந்த நீளத்தை உங்களை கணிப்பிட சொல்லி இருக்கு. நம்ம என்ன செய்வோம் கேட்டாக்க ஒரு இடத்துல உடைப்போம். இப்படி இங்கனைக்குல உடைச்சோம்னாக்க இங்கனைக்குல என்ன செய்வாங்க, மாணவன் போயிட்டு இந்த இருந்து ஏக்கு நோக்கி போய் ஏல இருந்து பி இந்த பகுதியை வந்து இங்கனைக்குல இருந்து இந்த பிக்கு வந்து அங்க இருந்து இந்த துண்டு வந்து இங்கனைக்குல இருந்து மேலா போவாரு. இதுதான் மைதானத்தினுடைய சுற்றி வர உள்ள நீளம். இந்த பகுதி வழியே மாணவன் நடப்பானா இருந்தா அதனுடைய நீளத்தை கண்டுபிடிங்க சொன்னா மறைமுகமாக உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டா சுற்றளவு தொடர்பாக வினாவப்பட்டிருக்கு. அப்ப சுற்றளவு தொடர்பாக பார்க்கும் பொழுது என்ன செய்வோம், நம்ம கடந்த கிளாஸ்லயே பார்த்தோம். என்ன செய்வீங்க, ஒரு இடத்துல உடைப்பீங்க, படத்தை உடைச்சு அங்கனைக்குல இருந்து அளந்துட்டு போவீங்க. அளந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்க பெறும். அங்கனைக்குல உடைக்கிறேன், உடைச்சு இங்க இருந்து இந்த எஸ்கோல்ல பகுதிக்குள்ள நீளத்தை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதே கண்டுபிடிப்பீங்க. புல் வந்து இந்த செவ்வகத்துடைய புல் பக்கம் வந்து அகலம் வந்து 28 மீட்டர். அதுல இந்த பகுதி வந்து உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு 8 மீட்டர்னு தரப்பட்டிருக்கு. அப்ப இது 8 மீட்டர் இருந்தா இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி எத்தனையா இருக்க போகுது 20 மீட்டராக காணப்பட போகுது. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி எத்தனை மீட்டர் 20 மீட்டரா காணப்பட போகுது. எவ்வாறு இது புல் பகுதி வந்து நீளம் வந்து 28, அதுல இது 8 மீட்டர் இருந்தா இந்த பகுதி 20 மீட்டராக காணப்படும். அப்ப 3வது வினா
20 மீட்டர். அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இது இங்க 20. அடுத்த என்ன செய்யறாங்க, எஸ்ல இருந்து ஏக்கு பார்க்கணும். அதை அவங்க தந்திருக்காங்க 36 மீட்டர். அப்ப 20 மீட்டர் சக 36 மீட்டர் சக. அடுத்தது கண்டுபிடிக்கணும், இந்த ஏல இருந்து பிக்கு உள்ள பகுதி, அதாவது இந்த பில்லினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு சுற்றளவு தெரிஞ்சிருக்கணும். வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான சமன்பாடு அதுவும் என்னன்னு கேட்டாக்க ஆரை சிறை ஒன்றினுடைய சுற்றளவு. அப்ப அதுக்கான சமன்பாடு என்ன செய்வீங்க, பிரதியிட்டுட்டா காணணும். பிரதியிடுவோம் நம்ம. இப்படி வட்ட இதனுடைய சுற்றளவு சமன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. இப்ப என்ன செய்வீங்க கேட்டாக்க இதுல முதல்ல தெரியாக்கணிகளை கண்டுபிடிப்பீங்க. என்னென்ன தெரியாக்கணிகள் காணப்படுது, நமக்கு தீட்டா காணப்படுது, பை காணப்படுது, ஆர் காணப்படுது. தீட்டா 90 பாகை, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன், இந்த பகுதியினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க, எனவே 90 பாகை. பை வந்து 22 கீழ் 7, ஆர் எவ்வளோ, அது 14 மீட்டரா காணப்படும். எப்படி, இந்த பகுதியினுடைய ஆரையை வச்சுக்கிட்டு செய்வீங்க, இந்த பகுதியினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்கணும். அப்ப இது 14 இருந்தா இது 14 நம்ம கண்டுபிடிச்சோம். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்கன்னாக்கா 14 மீட்டரை நீங்க ஆரையாக பிரதியிடுவீங்க. பிரதியிட்டோம்னாக்கா ஆன்சர் கிடைக்கும். எனவே 90 கீழ் 90 பாகையின் கீழ் 360 பாகை தர 2 தர 22 கீழ் 7 தர ஆரை வந்து எத்தனை 14. இப்ப இதை சுருக்க வேண்டியதுதான். இந்த சுருக்கிட்டீங்கன்னா 1 கீழ் 4, 7க்கு 14 சுருக்கிங்கன்னா 2, 4 2 2 இருக்கு, 4க்கு 2 சொல்லிங்கன்னா 22 மீட்டர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாக்க சுற்றளவு கிடைக்க பெற்றிருக்கும். அப்ப இந்த பகுதியினுடைய சுற்றளவு 22 மீட்டராக காணப்பட போகுது. அதை நீங்க பிரதியிடும் 22 மீட்டர். அடுத்தது இங்கனைக்குல இருந்து இங்கனைக்குள்ள பகுதியினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல இது வரைக்கும் 14 மீட்டர் அதை அவங்க தந்து இருக்காங்க. அடுத்தது இந்த பீல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம். மொத்த தூரம் வந்து 50 மீட்டர் நீளமா காணப்பட போகுது. அதுல 15 மீட்டர் இந்த பகுதிக்கு போனா மிகுதியா காணப்படுற 35 மீட்டரா காணப்பட போகுது. அது இந்த பகுதியினுடைய என்ன காணப்படும், நீளமாக காணப்படும். எனவே 14 மீட்டர் சக 35 மீட்டர். இப்போ இந்த பகுதியினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். அதை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம், அதுக்கு நீங்க பயன்படுத்தின என்னன்னு கேட்டாங்க பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்துவீங்க. எப்படி, இத பகுதி வந்து 15 மீட்டர், இது 8 மீட்டரா. அப்ப இந்த பகுதியை கண்டுபிடிக்கிறது இது செம்பக்கம், என்கிற செங்கோணமா இருந்தா இது செம்பக்கம். அப்ப பைதகரஸ் தேற்றம் என்னது, இந்த 2 பக்கங்களுக்கும் வரையப்படுகின்ற சதுரத்தின் பரப்பளவு இந்த செம்பக்கத்தின் மீது வரையப்படுகின்ற பரப்பளவு சமனா காணப்படுமா. அப்ப இதனுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு என்னது, என்னது நீளம் தர நீளம். எனவே 8 64 மீட்டர் சக இதனுடைய பரப்பளவு 15 தர 15. அப்ப அதனுடைய பரப்பளவு வரும் 225 மீட்டர். அப்ப இதுல என்ன செய்வீங்க கேட்டாக்கா கூட்டுவீங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது 9 6 8 2 289 மீட்டர் வர்க்கம் வரப்போகுது. இப்ப இருக்க செய்ய வர்க்கம் மூலம் பார்ப்பீங்க. நம்ம என்ன செய்வோம், 20 வரைக்கும் கவனமாக பாடமாக்கி வச்சுக்கோங்க சொல்லியிருக்கேன். அப்ப 286 வரப்போகுது எத்தனை 17 மீட்டர் வரும். சரியா, 17 ஆன்சரா வரும், 17 மீட்டர். அப்ப 17 மீட்டர் என்ன செய்வீங்க கேட்டாக்க இந்த செம்பக்கத்தினுடைய நீளமாக காணப்பட போகுது. அதை கொண்டு என்ன செய்வீங்க, இங்க பிரதியிடுவீங்க. 35 மீட்டர் சக பக்கத்துல போறேன் 17 மீட்டர் போட்டு என்ன செய்வீங்க கேட்டாக்க இந்த நீளங்களை கூட்டி விட்டீங்கன்னாக்க இதனுடைய சுற்றளவு வரக்கூடும். பாருங்க, சுற்றளவு திரும்ப பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கனைக்குள்ள உடைச்சிங்க 20 மீட்டர். அது இருக்கிறது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. மொத்தம் 28 மீட்டரா இருந்தாக்க இந்த பகுதி 8, எனவே இது 20 மீட்டரா காணப்படும். இதுல இருந்து இங்கனைக்குள்ள 36 மீட்டர் அவங்க தந்திருக்காங்க. அடுத்து இந்த வில்லினுடைய நீளத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு செஞ்சு இருக்கணும். நீங்க ஆன்சர் அதை கவனமாக செஞ்சிருக்கீங்க எடுக்கணும். பாருங்க, அதுக்கு வந்து என்ன கேட்டாக்க சமன்பாடை பிரதியிடுவீங்க. 360 தர
2 பை ஆர், அதாவது இது வந்து ஆரை சிறையாக காணப்படுது. ஆரை சிறையினால இந்த ஆரை சிறைங்கிறதுக்காக இதை பிரதிட்டு இதை 2 பை ஆர்ங்கிறது வட்டத்தினுடைய சுற்றளவு சமன்பாடா காணப்பட போகுது. அதை பிரதிட்டீங்கன்னாக்க 22 மீட்டர் ஆன்சர் கிடைக்கப்பெறும். அது இந்த பகுதியினுடைய இந்த பகுதியினுடைய சுற்றளவா காணப்படும். அடுத்தது இது 14 மீட்டர் தந்திருக்காங்க. இது வந்து மொத்தம் 50, அதுல இது 15 இருந்தா இது 35ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது இந்த என்னது பைதாகரஸ் தொடர்பை பயன்படுத்தி இந்த நீளத்தை கண்டுபிடிச்சீங்க, 17 மீட்டர்ங்கிற ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சு. இவ்வாறு தான் செய்வீங்க, இந்த புல் பகுதியை தந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம். இப்ப என்ன செய்ய வேண்டியதா, கூட்ட வேண்டியதா. ரைட், கூட்டுவோம். எனவே உங்களுக்கான சுற்றளவு வந்து 144 மீட்டராக காணப்படும். அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? ஒரு விளையாட்டு வீரன் எல்லை பகுதியை சுற்றி வருவதற்காக 144 மீட்டர் சுற்றி வருவதற்கு 144 மீட்டர் செல்லும் அப்படி சொல்லி என்ன செய்வீங்க, ஆன்சரை எழுதக்கூடியதா காணப்படும். இவ்வாறு தான் உங்களுடைய 3வது வினாவுக்கான ஆன்சராக அமைய போகுது. இதை கேட்கப்பட்டுள்ள 4வது வினா. ரைட், இது வந்து என்ன நிறைய கேள்வி, நீங்களும் பயிற்சி வினாக்கள் நிறைய கேள்விகள்ல இதை பிழை விட்டு இருக்கீங்க. நிவர்த்தி செய்து கொள்ள பாருங்க. இந்த வினாவை கவனமா பார்த்துக்கோங்க. ரைட், என்ன செய்ய தரப்பட்டிருக்குன்னு கேட்டாங்களுக்கு, இந்த இதுல வந்து இந்த தரிப்பிடம் இருக்குல்ல, தரிப்பிடத்தினுடைய பரப்பளவுக்கும் இந்த மேடையோட பரப்பளவு இரண்டை கூட்டி அதனுடைய 5 மடங்கான பகுதியோட என்ன செய்யப்படணும் கேட்டாக்க இந்த மைதானத்தோட இணைக்க போறாங்க. அது வந்து என்னது, ஒரு செவ்வக வடிவமா காணப்படுது. என்ன வடிவமா காணப்படணுமா? செவ்வக வடிவமா காணப்படணுமா. அதோடைய ஒரு பக்கத்தை தந்திருக்காங்க உங்களுக்கு QP, இந்த PQ தந்திருக்காங்க. PQ வந்து காணப்படுதா. அவ்வாறு இருந்தா இணைக்கப்பட்டுள்ள எனது படத்தினுடைய பரும்படி படத்தை உங்களுக்கு வரைஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்டுள்ள வினா. ரைட், எப்படி வரைய போறீங்கன்னு கேட்டாக்க, அதாவது இணைக்க போறீங்க இதோட சேர போது ஒரு பெரிய பரப்பளவு, பரப்பு இணைய போகுது. அது எது, இந்த 60 மீட்டர் வர்க்கமோ இந்த 154 மீட்டர் வர்க்கமும். அப்ப ரெண்டையும் கூட்டுனீங்கனாக்க 214 மீட்டர் வர்க்கம். இதை ஆல்ரெடி நம்ம என்ன செய்யணும், முதல் வினாலே எடுத்திருக்கீங்க 214 மீட்டர் வர்க்கத்தை. இந்த மாய்க்க 5 மடங்கு. அப்ப 5 மடங்கு என்ன செய்யணும், பெருக்கணும் 5ஆல. 214 மீட்டர் 5ஆல பெருக்குவீங்க. 5 மடங்கு பகுதியுடைய பரப்பளவுன்னு சேர்க்க போறாங்க. ரைட், பெருக்குனீங்கனாக்க உங்களுக்கு வரப்போது ஆன்சர் 1070 மீட்டர் வர்க்க பரப்பளவு பகுதி என்ன செய்யப்படுதுன்னு கேட்டாக்க இந்த பகுதியோட இணைக்க போறாங்கன்னா, அதுல ஒரு பக்கம் தந்திருக்காங்க உங்களுக்கு இந்த PQ. அது எத்தனையா, 50 மீட்டர். PQ தானே 50 மீட்டர் நமக்கு தெரியும். எங்க நீள பகுதி 50 மீட்டர். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டாக்க மத்த பகுதியை கண்டுபிடிக்கணும். அப்ப இணைய போற பகுதியுடைய பரப்பளவு தந்திருக்கு, அது வந்து செவ்வக பகுதியில தந்துட்டாங்க. அப்ப செவ்வக பகுதியா இருந்தா என்ன செய்வீங்க, நீங்க செவ்வகத்தினுடைய பரப்பளவு சமன்பாடு என்ன, நீளம் தர அகலம் இரட்டை பெருக்குனா உங்களுக்கு விடணும் 1070 மீட்டர் வர்க்கம் வரணும். சரியா, இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கலாம். அதுலயும் நீளம் நமக்கு இப்ப தெரியும் எத்தனை, 50 மீட்டர். அப்ப நீளம் 50 மீட்டர் இருந்தா அகலத்தை கண்டுபிடிக்க என்ன செய்வீங்க, இந்த பெருக்கப்பட்ட 50 சமணங்கள் போனா பிரிப்படும். அதற்கமைய என்ன செய்வீங்க கேட்டாக்க 1070 பிரிக்கணும் 50ஆல. பிரிச்சீங்கன்னாக்க இந்த இணைய போற பகுதியோட என்ன வரும்னு கேட்டாக்க அகலம் எவ்வளவுங்கிறது நமக்கு வரும். நம்ம சுருப்போம். 0 சுருக்கினாக்க 105 7 2 1 21.4ங்கிறது என்னன்னு கேட்டாக்க உங்களுக்கு நீளமாக அகலமாக கிடைக்கப்பட்டிருக்கும். அப்ப 21.4 அகலமான ஒரு பகுதி என்ன செய்வீங்க கேட்டாக்க இந்த பகுதியை நெச்சு விடுவீங்க. எப்படி, இந்த இப்படிதான் என்ன செய்வீங்க, முதல்ல செவ்வகத்தை வரைவீங்க. செவ்வகத்தோட பண்புகளை குறிச்சு காட்டுவீங்க. இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன். இதெல்லாம் என்ன இருக்கும், செங்கோணமாக காணப்படும். அதான் குறிச்சு காட்டுங்க. செவ்வகம் சொல்லிட்டு அதானே குறிச்சு காட்டிட்டு இது வந்து 50 மீட்டர் தந்திருக்காங்க. அகலப்பதி என்ன செய்வீங்க கேட்டாக்க 21.4 மீட்டர் என்ன செய்வீங்க கேட்டாக்க குறிச்சு காட்டுவீங்க. எப்படி காட்டுவீங்க, காட்டுறேன் 21.4 மீட்டர்னு காட்டினீங்கன்னாக்க ஓகே. ரைட், இவ்வாறு தான் என்ன செய்வீங்க இந்த வினாவுக்கான கூட நீங்க தந்திருப்பீங்க. ரைட், வாங்க திரும்ப பார்த்துட்டு வருவோம். உங்களுக்கான வினா வந்து இந்த பாருங்க, இந்த படத்தினுடைய இந்த வாகன தரிப்பிடத்தினுடைய இந்த
மேடையினுடைய பரப்பளவு மாய்க்கு 5 மடங்கா. அப்ப இதனுடைய பரப்பளவு 214 மீட்டர் வர்க்கம். அதை கண்டுபிடிச்சா நமக்கு ஆல்ரெடி 154 தனியாவும் 60 தனியா கண்டுபிடிச்சீங்க. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 214. அதனுடைய 5 மடங்கு. அப்ப இதனுடைய 5 மடங்குனா 5ஆல பெருக்கணும். பெருக்குனா 1070 மீட்டர் வர்க்கம் என்னவாக அமையும் கேட்டாக்க பரப்பளவாக அமையும். இன்னைக்குள்ள உங்களுக்கு கேட்டுக்காங்க கேட்டாக்க அதே அந்த அளவு பரப்பளுடைய பகுதி ஒன்றுல உங்களை ஒரு செவ்வகம் என்ன செய்யணுங்கிற இணைத்துக் கொள்ள போறாங்களா. அப்ப 1070 மீட்டர் வர்க்கம் உடைய பரப்பளவு பகுதியில் என்னதே மைதானத்தோட இணைத்துக் கொள்ள போறாங்களாம். அது வந்து செவ்வகம் வடிவ வர்க்கம் தந்திருக்காங்க. அதுல ஒரு பக்கத்தையும் உங்களுக்கு தந்திருக்காங்க, PQ என்றது தந்திருக்காங்க. அப்படி PQ ஒரு பக்கம் தந்துட்டாக்க அப்ப நீளப்பகுதி தரப்பட்டிருக்கு. அது அகலப்பகுதியில நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அது சமன்பாடை வச்சு செய்ய பிரதிடுவீங்க. நீளம் தர அகலம் சமன் பரப்பளவு. நீளப்பகுதி 50 மீட்டர். அப்ப என்ன செய்யுங்கட்டாக்கா அகலத்தோட பெருக்கப்பட்டிருக்கும். அப்ப இங்க பெருக்கப்பட்ட அகலம் என்ன செய்யுங்க பிரிப்பீங்க. பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு 1070 50ஆல பிரிக்கணும். பிரிச்சீங்கன்னாக்க அகலப்பகுதி 21.4 மீட்டர் நமக்கு கிடைக்க பெற்றுச்சு. அப்ப அதை என்ன செஞ்சிருக்க அந்த ஒரு பன்மறையான படத்தை வரைஞ்சி அது வந்து ஒரு செவ்வகப்பை சொல்லுவாங்க. எனவே எதிர்பக்கங்கள் சமனாக இருக்க போது என்னது செங்கோணமாக காணப்பட போது 4 பக்கங்கள் அது 4 கோணங்களும் அதையும் தந்துட்டு அதனுடைய என்னது நீ அகலப்பகுதியை செய்யுங்கடாக்க நீளத்தை குறிச்சு விடணும். இவ்வாறு நீங்க செய்வீங்க. இதுக்குள்ள ஆன்சரை நீங்க இங்க தந்திருக்கீங்க. இவ்வாறு தர்றதன் ஊடாக என்ன செய்யணும் கேட்டாக்க இந்த கேள்வியில நீங்க 10க்கு 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா காணப்படும். அப்ப என்ன கேட்டாக்க நீங்க பரப்பளவு சுற்றளவு தொடர்பாக என்னன்னு கேட்டாக்க கூட்டுத்தளவுகளோட இணைந்து வரக்கூடிய பகுதியை கட்டாயமான புள்ளியை வந்து பெற்றுக்கொள்ள வரக்கூடிய ஒரு பகுதியாக காணப்பட போகுது. இதே மாதிரி நிறைய வினாக்கள் மாதிரி வினாக்கள் எடுத்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. மேற்கொண்டீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன செய்யுங்க இலகுவான முறையில ஒரு 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா காணப்படும். ஓகே மாணவர்களை, என்னன்னு கேட்டா நீங்க செய்த வினாக்களோட இந்த விடைகளை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம என்ன செய்யட்டாக்க அடுத்த பகுதியில மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இப்ப உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களோட ஃபோனை வந்தடையும்.